ஒரு ஸ்கூல்ல ஒரு மொத்தமா ஒரு 50-100 பெண்கள் வந்து மை மறந்து யாரோ ஒரு சொல் பேச்சை கேட்டு மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. யாரோ ஒருத்தர் சொன்னா அந்த கத்தி எடுத்து ஏத்தாப்புல தன்னைத்தானே அடுத்துக்கவும் ஏத்தாப்புல இருக்கணும் குத்தவும் தயாராகிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தான் இந்த வாஷ் லெவல் 2 உடைய கதை. வாஷுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து ஏற்கனவே வந்து ஹிட்டான படம். அந்த படம் மிகப்பெரிய விட்டு. அந்த படம் தான் இந்தியில் சைத்தான்னு சொல்லிட்டு மாதவன் நடித்த படம். அந்த படம் மாதவன் வில்லனா நடிச்சிருப்பாரு. அது ஒரு மாந்திரிகம், அந்த ஆன்மீகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அது விரும்பாதவங்களுக்கு அந்த படத்தின் மேலே விமர்சனம் இருந்தாலும் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ண படம். இந்தியிலையும் பெரிய ஹிட்டு, குஜராத்திலையும் பெரிய ஹிட்டு. ஸோ இந்த பார்ட் வாஷ் லெவல் 2 வந்து இந்தியில் ரிலீஸ் பண்ணாமல் இந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, இதே நான் சொன்னேன் இல்லையா, ஓப்பனிங்ல இருக்கும்போது ஒரு ஸ்கூல்ல இருக்கிற பெண்கள் எல்லாமே மெஸ்மரைஸ் ஆன மாதிரி மொட்டை மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க 10 பெண்கள். அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு ஒருத்தர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாந்திரிகன் ஒருத்தன் தான் வந்து வசிய சக்தி இந்த மாதிரிலாம் நான் வச்சிருக்கிறேன், இந்த எனக்கு பிரகாஷன் ஒருத்தர் நீங்கள் எனக்கு கண்ணில் காட்டலன்னா நான் வந்து என்னை கூட்டு வரணும், முன்னாடி கூட்டு வரேன்னா இங்கே இருக்கிற பெண்கள் இந்த ஊரையை நாசம் படுத்துவேன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்கள் வந்து ஜோம்பி மாதிரி எப்படியா கடன்னு பெரிய போகி பறிச்சு பயங்கர பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அதர்வான்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நான் எங்கிட்ட தான் பிரகாஷ் இருக்கான், நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வராரு. அவனுக்கு ஆரியான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட இதே போல எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு முகத்தோட வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கட்டுப்பட்டு ஏதோ ஒரு மந்திர கட்டுக்குள்ள இருக்காங்க. இப்போ அந்த டாக்டர் அந்த பிரகாஷ்ன்றவர் வந்து யார் வச்சிருக்காங்கன்னா, இந்த அதர்வா தான் அவர் வீட்டில் வாயெல்லாம் கட்டி போட்டு படுக்க வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த பையன் அந்த வீட்டில் வில்லன்ற போயிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வந்து அந்த பிரகாஷை நான் கூப்பிட்டு வந்து காட்டுறேன், அவர் என்கிட்ட தான் இருக்காரு அப்படின்றாரு. அப்படி காட்டும்போது என்ன நடந்துச்சுன்னு தான் கதை. ஆரம்ப காட்சிகள்லேருந்து ஆரம்பிச்சு படம் ஒரு முக்கால்வாசி வரைக்கும் மைண்ட் ப்ளோயிங் மேக்கிங்னா அவ்வளோ மைண்ட் ப்ளோயிங் மேக்கிங். வயலன்ஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடித்த வில்லனாக நடிச்சவர் தான் இதுலேயும் நடிச்சிருக்காரு. அவர் வந்து எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த ஆஸ் யூஸ்வல். இந்த படத்தில் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ஆர்யாவோட அப்பா அதர்வா வந்து இவனை டீல் பண்ணுற விதமும், அவர் கல்லூரிக்கு மங்கனாக இருந்து இவனை வந்து கூப்பிட்டு வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வர இடம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போகும்போது வந்து டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் அது காரணம் வந்து அந்த காரணம் கரெக்டாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக காட்சிகளாக சொல்லியிருக்கலாமோ தோணுது. ஆனால் டோன்ட் மிஸ் இட். இந்த படம் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்து கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் குஜராத்தில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியில் அந்த படம் பெருசாக போல. நீங்கள் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்துட்டு முடிஞ்சால் ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்கள், இல்லை சைத்தான் படம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தோணுது.